நீர் ஜீவனுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, மனித அவதாரம் எடுத்து மனித குலத்துக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி என்னும் சிலுவிலே பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவேர் என்று சொன்ன தேவனே, இந்த வேலையிலையும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதோ இந்த காணொளியில் கூடியிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்னும் சுவாமி, சற்று முன்பு நாங்க பார்த்தோம், அந்த மகள் இறப்பை குறித்து நாங்க வருத்தம் அடைகிறோம் சுவாமி. சுனில் என்ற சகோதரனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தகப்பனை இழந்திருக்கும் அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து சுவாமி அவங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. மரணம் ஒரு நித்திரை என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆனாலும் உம்முடைய வார்த்தை மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லியிருக்கிறபடினாலே அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தைகள் இருக்குது சுவாமி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த குடும்பத்துக்கு அப்பா நீங்க தான் அப்பா சமாதானத்தை கொடுத்து நிச்சயமாக அவங்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய ஆறுதல் தான் அப்பா அவங்களுக்கு நிச்சயமாக சமாதானத்தை கொடுக்கும். மனிதர்களாக நாங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஆறுதல் அடைய முடியாது. ஆனால் நீர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து நிச்சயமாக அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. நீ வரும்போது அவர்களோட அந்த மக்கள் உயிர் தெழுவார்கள் என்று நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அதே போல தேவி என்ற சகோதரிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த சகோதரி நீங்க அறிந்திருக்கிறீங்க. எந்த அளவுக்கு அவங்க விசுவாச பிள்ளைகளாக இருந்திருக்காங்க என்று நீர் அறிவிங்கப்பா. அந்த மகளுக்கு மிகவும் இந்த பயங்கரமான நோய் வந்திருக்கு குறித்து நாங்க வருத்தம் அடைக்கிறோம் சுவாமி. அந்த தேவியை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. அவங்க கணவர் நிச்சயமாக ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார். மனைவிக்கு இப்பேற்பட்ட ஒரு நோய் வந்ததுனால அவரு நிச்சயமாக சஞ்சலம் அடைவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அந்த குடும்பத்துக்கு சகர் பாலா அவர்களுக்கும் அவங்க மகன் டேனியல் அவருக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆறுதல் நீங்க தான் அப்பா கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். ஆனால் நீர் இந்த பூமியில இருக்கும்போது அநேக நோயாளிகளை குணமாக்கினீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அதே போல அப்பா மேரி, பவுல், அம்பிகா இவங்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. இவங்க கேன்சர் நோயினால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுவாமி. இது பயங்கரமான ஒரு கொடிய நோய் என்று நாங்கள் அறிந்திருந்தாலும் அந்த குடும்பம் அறிந்திருந்தாலும் ஆண்டவரே கடைசி காலத்திலே இப்பேற்பட்ட நோய்களுக்கு ஆளாவார்கள் என்று உம்முடைய வேத வசனமே சொல்லுகிறது. அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவன் உம்முடைய இரக்கத்தை அவங்களுக்கு காண்பித்து நிச்சயமாக அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இந்த பூமியில இருக்கும்போது அநேக நோயாளிகளை குணமாக்கினீர், தொட்டு குணமாக்குனீங்க, கிறிஸ்தவர்களுக்கு கூட குணமாக்குனீங்க. அப்பேற்பட்ட ஒரு தேவன் இது நிச்சயமாக ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக அவங்க குணமாகி மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சுவாமி. அதே போல சவுத் இந்தியா தமிழ்நாடுகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. நிச்சயமாக அங்க ஏற்பட்டிருக்க பிரச்சனை அனைத்தையும் நீங்க அறிவீங்க. இந்த சூறாவளினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீடுகளை இழந்திருக்காங்க, உடைமைகளை இழந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அப்ப உள்ள மக்கள் பாஸ்டர்களோ மத்த மக்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானத்தை கொடுப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஊழியக்காரரோட பேசுங்க, மற்ற மக்களோடும் கூட பேசுங்க. அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா கிருபை செய்யுங்க.
எப்பேற்பட்ட சூறாவளி வந்திருந்தாலும் ஆண்டவர் தாமே அவங்களுக்கு நிச்சயமாக சமாதானத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அதே போல அப்பா இதோ இந்த வேலையில உம்முடைய ஊழியக்காரர் டாக்டர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் உம்முடைய மகன், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிறைய மக்களுக்கு உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அவர் அந்த ஊழியம் செய்யும் போது நல்ல மன தைரியத்தோடு சொல்லவும் பேசவும் அவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு சமாதானத்தை கொடுக்கவும் நீர் உதவி செய்வீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. தெரியாத பிள்ளைகளுக்கு நம்முடைய கடைசி காலத்துல தானியல் புஸ்தகம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் இப்படிப்பட்ட சத்தியத்தை அவங்களுக்கு விளங்கத்தக்கதாக நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியார் அனுப்பி அவரோட பேச வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் சுவாமி அவரு இந்த நிகழ்ச்சியில பேச இருக்கிறார் சுவாமி. அவர் பேசும்போது கூட அவரை மறைத்து உம்முடைய பரிசுத்த ஆவியை அவருக்குள்ளே வாசம் செய்து அவர் ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாக பேசத்தக்கதாக அவருக்கு ஞான இருதயத்தை தர வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் சுவாமி. அவரோட ஊழியத்தை மேல் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். அநேக மக்களுக்கு இவரு ஒரு கருவியாக இருந்து ஊழியம் செய்யும் போது எங்களுக்கும் ஆச்சரியத்தை அளிக்கத்தக்கதாக இருக்கு சாமி. நாங்களும் இவருக்காக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகவும் ஜீவிக்கும். நாங்களும் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு சாட்சியாகவும் இருக்கும். எங்களையும் பயன்படுத்திக் கொள்ளும். ஊழியக்காரர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக பாரமான சிலுவை சுமந்த கர்த்தரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் தாழ்முடம் கெஞ்சி கேட்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். அங்கிள் கேபி அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த ஜெபத்தை ஏறெடுத்ததற்காக. தொடர்ச்சியாக இந்த ஜெபத்தை இன்றையோடு நாம் நிப்பாட்ட கூடாது. தொடர்ச்சியாக நாம் இவர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல தயவாக நினைவு கூறும்படிக்கு என்னோட பணிவான வேண்டுகோள். அடுத்ததாக இந்த வேளையிலே நமக்கு பாட்டு பாட அம்மா தேவி தேவதாஸ் அவர்கள் இந்த வேளையில பாடலை பாடும்படிக்கு நான் அவர்களை அழைக்கிறேன். அம்மா தேவிமா, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. நீங்கள் இந்த வேலையில பாடலாம். கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதுமா, கேக்குது. சோஸ்திரம் பாஸ்டர். ஜூம் வழியாக பார்க்கிற அனைவருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, நீ வெறுப்பதில்லையே, தாங்கி என்று நெஞ்சை சுமப்ப தாயிலும் என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை, வெறுப்பதில்லை. எவ்வளவு அத்தனை தூரம் என் மகன் மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் என் பாவம் அகற்றினே. மன்னிக்கணும், நம்ம தேவியோட கனெக்ஷன் கொஞ்சம் தடங்களா இருக்கிறது போல அவங்க பாதியில வெளியாயிட்டாங்க. மன்னிக்கணும் அங்கிள். அங்கிள் சொன்னது போல அங்கிட்ட எல்லாம் மழையா இருக்குதுன்ட்டு, நிச்சயமாகவே மழையா இருந்தால் நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும். நன்றி. இந்த வேலையிலே ஒரு கால் அம்மா தேவிமா திரும்பி வந்தாங்கன்னு சொன்னாக்கா, தேவிமா நீங்க கேக்குதுங்களா? உங்களுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமா, நீங்க பாடுறீங்களா? மறுபடியும் அன்மியூட் பண்ணுங்க, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதுமா.
சரி, மறுபடியும் பாடுறேன். உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே பாஸ்டர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்று நெஞ்சில் சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்று நெஞ்சில் சுமப்பவர், என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலில் ஆழத்திலே போட்டு விட்டீரே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலில் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்று நெஞ்சில் சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்று நெஞ்சில் சுமப்பவர், என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஆமீன். ஆமீன். இந்த பாடலுக்காக தயார் தேவி அவர்களுக்கு திருச்சபை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் நேரத்தை தாழ்த்தாமல் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை நம்ம கொடுப்போம். இந்த வேளையிலே டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நம் மத்தியில் சுகாதாரத்தை சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்து ஏற்கனவே பகிர்ந்து கொண்டது உண்டு. மீண்டுமாக அவரை இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு இணைந்திருக்கக்கூடிய திருச்சபை அங்கத்தினர் கூட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. டாக்டர் ராஜ்குமார் அவர் குடும்பத்தினருக்காக எங்களோட மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வேலையிலே டாக்டர் ராஜ்குமார் குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் அவர் இந்த நேரத்தை அவர் இடத்துல ஒப்படைக்கிறேன். டாக்டர் ராஜ்குமார் பீடியாட்ரிக் அல்லது குழந்தை மருத்துவர். அவருடைய படிப்பினை தஞ்சாவூர் எக்மோர் என்ற சென்னையில் அவர் படித்து முடித்திருக்கிறார். இப்பொழுது அவர் லால்குடி வசித்து 15 வருட காலமாக சொந்த ஒரு மருத்துவமனை அவர் லால்குடியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கென்று சொந்த ஒரு இடைக்காலத்தில் என்னிடத்துல அவருடைய என்னன்னு சொன்னால் அந்த தோட்டத்தை அவருடைய அந்த எல்லாமே ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட காரியங்களை குறித்து அவர் நட்டி வைத்திருக்கிறாரு. மிகவும் அருமையாக நேர்த்தியாக அதை பார்க்கும் பொழுது கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது. அது அப்பேர் போன்ற இடத்தை தான் பார்க்கும் பொழுது ஒருத்தர் அவ்வளோ விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை டாக்டர் ராஜ்குமார் வைத்திருக்கிறது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் மகன். அவர் பெரம்பலூர் என்ற திருச்சபையில அங்கத்தினராக பணிபுரிந்து வருகிறார். ஆகினால் இந்த வேலையில டாக்டர் ராஜ்குமார் அவர் செய்கிற சேவை இப்பொழுது வீட்டில் அவர் நடத்தக்கூடிய இந்த தானியல் புஸ்தகத்தை குறித்து தியானிக்க குறித்து
கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த வேலையிலே டாக்டர், the time is yours டாக்டர். உங்களுடைய இந்த வேலை தருணம் உங்களோடது. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் டாக்டர். ஆமாங்க சார். ஆமாங்க பாஸ்டர். மீண்டுமாக இந்த ஜூம் காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளியில் பங்கு பெற நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம இந்த தலைப்பின் கீழாக போவோம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரம தந்தையே, நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் சபையாக சேர்ந்து தியானிக்க இருக்கிறோம் சாமி. இதோ இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் இடத்தில் தயவாக கெஞ்சுகிறோம் சாமி. நல்ல சத்தியங்களை கேட்டு நாங்கள் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்த நேரம் எங்களுக்கு உபயோகமாக இருக்க எங்கள் அன்பு ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவுன்சில் ஃபார் கப்பிள்ஸ் இன் மெடிக்கல் ஆஸ்பெக்ட். இது தொடர்ச்சியாக இந்த டாபிக் நாம எல்லாரும் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதுல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த தலைப்பு மெடிக்கல் ஆஸ்பெக்ட பத்தி சொல்லணும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நான் பேச போறேன். ஒரு வசனத்தோட இந்த நம்ம தலைப்பு ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 2:18 மற்றும் 20 வசனங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 மற்றும் 20 வசனங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இந்த 2 வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் பொழுது இதுல ஏற்ற துணை, நம்ம இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறது ஏற்ற துணைனா ஏற்ற திருமணங்கள். டாக்டர் வெளியாயிட்டாரு. அவர் கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுப்பா. அவரோட கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது. கொஞ்ச நேரம் பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர், உங்களுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பிரேக் பண்ணுது. கேக்குது. டாக்டர், 2 டிவைஸ் வச்சிருக்கீங்க நீங்க. ஒரு டிவைஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா 2 டிவைஸ் இருக்கறனால வாய்ஸ் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருது. வேற யாராவது ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணுங்க சார். ஜஸ்ட் a minute. ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார், இப்போ நம்ம இந்த வசனத்துல வாய்ச்சது ஏற்ற துணை. ஏற்ற துணைனா என்ன? கடவுள் எதை ஏற்ற துணைன்னு சொல்றாரு? இதை குறித்த விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது,
பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. எதற்காக ஏற்ற துணை நாம தேடணும் அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை நாம வந்து உருவாக்கணும். திருமணத்துடைய நோக்கம் என்னன்னா, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும். பரலோக குடும்பம், அதாவது விழுந்து போன தூதர்கள்ல மீதி இருக்கிற அந்த கேப்பை இங்க ஒரு பரலோக குடும்பத்தை நம்ம உருவாக்கி அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த அந்த 3ல் ஒரு பங்கை வந்து நம்ம நிரப்பணும். இதுதான் வந்து கடவுளுடைய திட்டம். ஸோ இப்போ ஏற்ற துணை என்றால் என்ன? இப்போ ஒரு திருமணத்துல வந்து நாம ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ திருமணம் வந்து அதாவது ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோம் இல்ல பொண்ணு பார்க்க போறோம்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? பொண்ணு அழகா இருக்கு, பொண்ணுன்ற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா பொண்ணு கலரா இருக்கா, அழகா இருக்கா, பொண்ணுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு, பொண்ணு வந்து பொண்ணு வீட்டுல வசதியா இருக்காங்களா, இல்ல பொண்ணு வீட்டுல எவ்வளவு செய்வாங்க, இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம. அதே போல ஒரு ஆண் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்ன பார்க்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, மாப்பிள்ளை வீடு வசதியா, மாப்பிள்ளை வந்து சாராயம் குடிப்பாரா இல்ல ஸ்மோக் பண்ணுவாரா, இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். எதை வந்து நம்ம வந்து பார்க்கணும், ஒரு பொண்ணுகிட்ட என்னத்தை பார்க்கணும், குணத்தை தான் நம்ம வந்து ஒரு பொண்ணுகிட்ட பார்க்கணும். அதே போல ஒரு ஆணுகிட்ட அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில தனியா நின்று ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா, இந்த விஷயங்களை தான் நாம வந்து ஒரு ஆணுகிட்ட பார்க்கணும். ஆனா இன்றைக்கு முதல்ல பெற்றோர்கள் வந்து பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ வந்து மாப்பிள்ளையோ இல்ல பொண்ணோ பார்த்து வைக்கிறாங்களா, இல்ல பிள்ளைகளே தானே தேடிக்கிறாங்களா? இது நம்ம ஒவ்வொருவரும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஸோ இப்போ ஏற்ற துணை அப்படின்னா என்ன? இதுக்கு பைபிள்ல வந்து ஏற்ற துணைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா, இல்லை யார் அந்த மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க, நம்ம முற்பிதாக்கள்ல யாராவது வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்தான், பொண்ணு பார்த்தான். ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்த்தாரு, அவர் எங்க போய் பார்க்க சொன்னாரு, ஈசாக்கு எந்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுத்தார். 40 வயசு ஈசாக்கு மேரேஜ் ஆகும்போது பாத்தீங்கன்னா 40 வயசு. அவரு எதற்காக வெயிட் பண்ணாரு, யாரை நம்பி அவர் பொண்ணு பார்த்தாரு? சோ அவர் யாரை நம்பி பொண்ணு பார்த்தாருன்னா தேவனை நம்பி பொண்ணு பார்த்தார். அதே போல ஈசாக்கு பொண்ணு பார்க்க போன எலியா எப்படி இருந்தது, அங்க அந்த ரபேக்கா எப்படி இருந்தாங்க, ரபேக்கா எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா மாப்பிள்ளையே பார்க்கவே இல்லை, ஆனா எதை நம்பி அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற தன்னுடைய அந்த ஈசாக் வீட்டுக்கு எப்படி வந்தாங்க, லாபான் கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க. ஸோ ஈசாக்கும் சரி ரபேக்காவும் சரி யாரை நம்பி அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் கேள்வி அதாவது இதை யோசிச்சு பார்க்கணும். இன்றைய திருமணங்கள் எப்படி நிச்சயிக்கப்படுது, ஸோ அன்றைய திருமணங்கள் எப்படி நிச்சயிக்கப்பட்டு இருக்கு, இதை நாம இந்த வேதாகத்தின் மூலமா வந்து நம்ம கத்துக்கொள்ளலாம். இப்போ திருமணம் ஏற்ற துணை அப்படிங்கிறது எப்படின்னா, இவங்க வந்து தேவ சந்ததியை உருவாக்குற மாதிரி தான் ஒரு திருமணம் இருக்கணும். கடைசி நாள்ல வந்து தேவன் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த பரலோக குடும்பம் இங்கே வந்து பரலோகத்துல அந்த பரலோக குடும்பத்தை புரிந்து கொண்டு இந்த பூலோகத்துல தேவ சந்த நம்மளுடைய குடும்பம் அப்படியே குடும்பமா போகும். ரட்சிப்பு தனிப்பட்டாலும் பட் வந்து இங்க நம்ம தேவ சந்ததியை ஏற்ற துணையை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து இங்க நம்ம உருவாக்குறது வந்து இந்த தேவ சந்ததி எல்லாமே அப்படியே மேல போகும். இதுதான் இந்த ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங்கிற இந்த தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஸோ இப்போ வந்து நம்ம தலைப்பின் கீழே போவோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் வயது அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த கல்யாண வயது வந்து கரெக்டான வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணுக்கு 25, பெண்ணுக்கு 21க்கு மேல. ஏன் இந்த வயசுல சொல்றாங்கன்னா, இந்த வயசுலதான் இந்த பிரெயின் வந்து முழு மெச்சூரிட்டி அடையுது. அதனாலதான் வந்து ஒரு ஐடியல் ஏஜ் அப்படின்னா ஆஃப்டர் 25 மேலுக்கு அட்லீஸ்ட் 21க்கு மேலேயாவது லேடிஸுக்கு இருக்கணும். இதுதான் வந்து ஐடியல் ஏஜ் ஃபார் மேரேஜ். நம்ம வந்து நம்மளுடைய திருச்சபையை சேர்ந்தவங்களை தவிர, அதாவது வேற யாரு கூடயாவது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னா 2 கொரிந்தியர் 6:14 என்ன சொல்லுதுன்னா, அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படாதிருப்பாயாக அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அந்நிய நுகத்தோட மேரேஜ் பண்ணிக்கிட்ட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றத வந்து பார்க்கிறோம்.
இப்போ வந்து இந்த தலைப்புல நான் மருத்துவ ரீதியான ஒரு விஷயத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல வந்து நாம வந்து இந்த டெஸ்டிஸ்ங்கிற விஷயத்தை பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா இப்ப உலகத்துல நிறைய பிரச்சனை என்னன்னா குழந்தையின்மை தான். இந்தியாவில் பாத்தீங்கன்னா 40% பெண்களுக்கும் 40% ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா உயிரணுக்கள்ங்கிறதே ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு அந்த கருமுட்டைகளே கிடையாது. இதுதான் இன்றைய நிலைமை. இதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனாட்டமியை லைட்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு புரியும், இந்த சப்ஜெக்ட் புரியும். ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம் நம்ம வந்து வெதர்னு சொல்றோம். இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த பகுதிக்கு பேரு டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸ் எப்படி இருக்கும்னா 6 விதமான ஜவ்வுகளால போர்த்தப்பட்டிருக்கும். இந்த டெஸ்டிஸ் உள்ள இருக்குன்னா ஒரு சுருக்கு பை எடுத்துக்கோங்களேன். நம்ம அந்த காலத்துல வெத்தலை பார்க்க போறதுக்கு சுருக்கு பை வச்சிருப்பாங்க பாருங்க. அதே போல அந்த ஒரு டெஸ்டிஸ்ங்கிறதுக்கு மேல ஒரு கவரிங், ஒரு பை, அதுக்கும் கீழே ஒரு பை, இது மாதிரி 6 லேயர் இருக்கு. 6 லேயருக்குள்ளதான் இந்த டெஸ்டிஸ்ங்கிறது இருக்கு. எதுக்காக அப்படி இருக்குன்னா, டெஸ்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாடியோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேட்னா இந்த டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 34 டிகிரி சென்டிகிரேட். இந்த 34 டிகிரி சென்டிகிரேட்ல தான் இந்த டெஸ்டிஸால உயிரணுக்களை உற்பத்தி பண்ண முடியும். இப்ப நீங்க மழை காலத்துல வந்து ஆண்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரோட்டம் என்ன ஆகும்னா மழை காலத்துல சுருங்கிடும். அப்படி எதுக்காக சுருங்குதுன்னா, அது வெளியில அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த டெஸ்டிஸ் வந்து சுருக்கத்தை அது சுருங்கி 34 டிகிரி சென்டிகிரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். அதே போல வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிஸ் என்ன ஆகும்னா இறங்கி வெளியில 40 டிகிரி இருந்தாலும் இது வந்து 34 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து மெயின்டைன் பண்ணும். இதுதான் இந்த ஸ்க்ரோட்டம். ஸோ இது 6 லேயருக்குள்ள இருக்கு. இது வந்து உயிரணுக்களை சரியான விதத்துல உற்பத்தி பண்ணணும்னா இதோட டெம்பரேச்சர் வந்து 34 டிகிரியில இருக்கணும். ஆனா பாடியோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 37 டிகிரி சென்டிகிரேட். இதுல இத்தனை லேயர்ஸ் இருக்கு. இந்த படத்துல பாக்குற இதுதான் வந்து டெஸ்டிஸ். இதுக்குள்ள இருக்கிற செல்ஸ் தான் வந்து உயிரணுக்களை ஸ்பெர்ம்ஸை உற்பத்தி பண்ணுது. உற்பத்தி பண்ணி இது எபிடிடிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிஸ்க்கு மேல் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன அதாவது சுருளா இருக்கிற இது வழியா ப்ரொடியூஸ் ஆகி அப்படியே மேல போய் நமக்கு வந்து வெளியில வருது. இது வந்து டெஸ்டிஸோட பிக்சர். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 34 டிகிரி சென்டிகிரேட்ங்கிறது 93.2 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்ல சொன்னோம்னா 93.2, சென்டிகிரேட்ல சொன்னோம்னா 34. ஆனா பாடி டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 98.6. இதுதான் வந்து பாடி டெம்பரேச்சர். அதாவது டிகிரி சென்டிகிரேட்ல சொன்னோம்னா 37 டிகிரி சென்டிகிரேட். 3 நார்மலா நமக்கு வந்து கம்மியா இருக்கு. இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு 34 டிகிரி தான் ஐடியல் டெம்பரேச்சர். அப்போ இன்றைக்கு ஆண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல வேலை செய்யறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெல்டர்ஸ், இல்ல ஃபிட்டர்ஸ், இல்ல பேக்கரியில ஒர்க் பண்றவங்க, இல்ல ரொம்ப ஹாட் அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு என்னதான் நம்ம டெஸ்டிஸ் வந்து அது சுருங்கி விரிஞ்சு அதோடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாலும் கிளைமேட்ல ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அதால ஓரளவுக்கு மேல வேலை செய்ய முடியாது. அப்போ அவங்களுடைய உயிரணுக்களை உற்பத்தி பண்ற செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால உயிரணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறது குறையறதுனால அவங்களுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி வருது. அதாவது அந்த பொட்டன்ஷி வந்து குறைஞ்சிருது. இது வந்து ஆண்களை பத்தி இது மட்டும்தான ஹாட் டெம்பரேச்சர் மட்டும்தான் காரணமாற்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இது வந்து பெண்களோடது. இது வந்து யூட்ரஸ். நம்ம இதை பாக்குறோம் பாத்தீங்களா, இது வந்து யூட்ரஸ். இந்த ஓட்டை சின்ன ஓப்பனிங் வந்து சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வழியா தான் உயிரணுக்கள் போகும். இந்த இடத்துல உயிரணுக்கள் வந்து இங்கதான், இந்த இடத்துலதான் கரு உண்டாகும். இந்த இடத்துக்கு பேரு ஃபிம்பிரியன் பேரு. இங்கதான் கருமுட்டைகள் இருக்கும். இந்த கருமுட்டைகளை நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு திராட்சை கொத்து மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் இந்த கருமுட்டைகள்ல இருந்து ஒரே ஒரு கருமுட்டை உடைஞ்சு இந்த இடத்துக்கு வரும். இந்த கருமுட்டையை இதை அப்சர்வ் பண்ணும். இந்த ஃபிம்பரியை அப்சர்வ் பண்ணி இந்த குழாய் வழியா இந்த இடத்துல வந்து நிற்கும். இங்க இருந்து உயிரணுக்கள் வரும். இந்த உயிரணுக்கள் இங்க வந்து இது ரெண்டும் இங்க ஒன்னா சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். இந்த டியூப்ல, இந்த டியூப் பேரு ஃபல்லோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். ஃபெர்டிலைஸ் ஆகி கரு உண்டாகி இந்த கரு அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடும். இந்த கருவை ரிலீஸ், இந்த கருவை வந்து வரவேற்கிறதுக்காக, வெல்கம் பண்றதுக்காக இந்த யூட்ரஸை சுத்தி ஒரு ஜவ்வு ஃபார்ம் ஆகும். இந்த யூட்ரஸ் முழுக்க ஒரு ஜவ்வு ஆகும். ஆக்சுவலா இதுதான் வந்து கருமுட்டை.
கிரேப்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரே ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகும். என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னா ஆக்சுவலா ஒருத்தருடைய பீரியட்ஸ் வந்து 28 டேஸ் அப்படின்னா 14th டே இங்க இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். ஒருத்தருடைய பீரியட்ஸ் வந்து 30 டேஸ் அப்படின்னா இங்க இருந்து 15th டே அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற கருமுட்டை இங்க வருது. இந்த ஃபிம்பரியா அப்சர்வ் பண்ணுது. கருமுட்டை அப்படியே ரிலீஸ் ஆகி இங்க வருது. இங்க இருக்கிற உயிரணுக்கள் இந்த இடத்துக்கு வந்து ஸ்விம் பண்ணி வரும். ஸ்விம் பண்ணி வந்து இந்த இடத்துல ஃபெர்டிலைஸ் ஆகும். ஒரே ஒரு ஸ்போம் மட்டும், ஒரு கருமுட்டை எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்போம் தான் அலோவ் பண்ணும். ஒரே ஒரு ஸ்போம் உள்ள போயிடும். உள்ள போனோம்னா கருமுட்டை வந்து தன்னுடைய வாலை க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து செட்டில் ஆயிடும். இங்க இந்த 14th டேக்கு முன்னாடியே உள்ள வந்து ஒரு ஜவ்வு ஃபார்ம் ஆகும். இதை சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இங்க கருமுட்டை உருவாகி இது சைகோட் ஃபார்ம் ஆகல, கரு உண்டாகலைன்னா இந்த கருமுட்டை வெடிக்கும். இங்க உள்ள இருக்கிற ஜவ்வுகள்லாம் உரியும். உறிஞ்சு இந்த கருமுட்டை சேர்ந்துதான் பீரியட்ஸா வெளியாகும். இதுதான் நார்மல் மென்ஸ்ட்ரேஷன். இந்த நார்மல் மென்ஸ்ட்ரேஷன்ல கரு உண்டாகலைன்னா இது எல்லாம் உறிஞ்சு வெளியே வரும். இதை தான் நம்ம வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்றோம், தீட்டுப்படுதுன்னு சொல்றோம். இந்த கருமுட்டை என்னைக்கு வெடிக்கும், அதாவது என்னைக்கு இங்க இருந்து வரும் அப்படின்னா 14th டே வரும். மாசம் இந்த பக்கத்துல இருந்து வரும், ஒரு மாசம் இந்த பக்கத்துல இருந்து வரும். இந்த மாசம் இந்த பக்கத்துல இருந்து வருதுன்னா இந்த மாசம் இந்த பக்கத்துல. ஆக்சிடென்டா இந்த பக்கமும் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த பக்கமும் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 ஜைகோட் வருதுன்னா அப்பதான் ட்வின்ஸ் வரும். ஸோ இது வந்து பேசிக், இது கருமுட்டை. ஆனா இன்றைக்கு நம்மளுடைய பெண்கள்ல 140 பேருக்கு கருமுட்டைகளே கிடையாது. ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இதை தான் இந்த டாபிக்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆண்களுடைய ஸ்க்ரோட்டம் டெஸ்டிஸை பத்தி பார்த்தோம். பெண்களுடைய இந்த கர்ப்பப்பை, அந்த ஃபாலோப்பியன் டியூப், இந்த கர்ப்பப்பையை சுத்தி இருக்கிற டியூப், கருமுட்டைகள், இதை பத்தின ஒரு பேசிக் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ நம்ம எடுத்திருக்கிறது வந்து என்ன காரணம் இன்னைக்கு குழந்தை இன்னைக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விளம்பரம் பாத்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு இருவர் இப்படிதான் வந்து விளம்பரம் வந்தது. ஒரு 15 to 20 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே முக்கோணம் இலவசமா, இங்க இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இலவசமா அந்த இதை பண்ணி விட்டு அதுக்கு பணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, இப்படிதான் வந்து போச்சு. ஆனா ஒரு 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க இருக்கிற இந்த செமி அர்பன் பாத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் குழந்தை பெற்று தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் இந்தியாவில. ஏன்னா 140 பேருக்கு குழந்தை கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்கு. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 40 நிமிஷம் தான். இதுல நான் ஒரு சில டாபிக் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இதான் PCOS சொல்லுவாங்க. இதோடைய பழைய நேம் வந்து PCOD, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இப்போதைக்கு இதுக்கு பேர் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் அப்படின்னாலே ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ், ஒரு 4-5 விஷயங்கள் ஒன்னா கலந்தது பேரு தான் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த சிண்ட்ரோம் சொல்றவங்கல்ல நீங்க இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, அந்த டவுன் சிண்ட்ரோம் ஒரு குழந்தைய நீங்க பாக்குறீங்க, அது மலேசியன் குழந்தையோ இல்ல இந்தியன் குழந்தையோ இல்ல யூகேல இருக்க குழந்தையோ, எல்லா குழந்தைக்கும் சேம் சிம்டம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து சிண்ட்ரோம். ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ், ஒரு டிஃபார்மிட்டி, ஒரு குரூப் ஆஃப் தான் சிண்ட்ரோம். ஸோ இதுதான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மட்டும் இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற என்னென்ன காரணம் இன்ஃபெர்டிலிட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல்ஸ்லயோ இல்ல ஃபீமேல்ஸ்லயோ ரொம்ப ஹாட் அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்றாங்க, எப்ப பாரு லேப்டாப்பை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு லேப்டாப்லேயே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் மேல்ல ஜாஸ்தி. அடுத்தது மொபைல்ல இருந்து வர்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கண்டிப்பா இந்த செர்டோலி லேடிக் அப்படிங்கிற 2 செல்ஸ் தான் டெஸ்டிஸ்ல இருக்கும், அதை அஃபெக்ட் பண்றதுனால வரலாம். ஈவன் நம்ம யூஸ் பண்ற இந்த மஸ்கிட்டோ லிக்விடேட்டர்னால கூட உங்களுக்கு மலட்டுத்தன்மை வரலாம். அடுத்தாப்புல ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட், ஒரு ரொம்ப ஜீன்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த ஜீன்ஸை டைட்டா போட்டிருக்காங்க சரி, அது ஜென்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா முன்னாடி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து பாவாடை தாவணி போட்டாங்க. அப்போ வந்து வயிற்றுக்கும் அந்த கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தது, நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. 2 குழந்தை 3 குழந்தை, நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் 5. ஆனா இதே இப்போ இந்த ஒரு 15 வருடத்துல பாத்தீங்கன்னா குழந்தையின்மை வந்து more than 40%. அடுத்தது டயட்.
டயட் வந்து ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலா இப்போ இந்த 40 இயர்ஸ்ல, இந்த 15 இயர்ஸ்ல குழந்தையின்மை பெருகினதுக்கு மெயின் காரணமே டயட் தான். நம்ம டயட்டை குறித்து இன்னொரு தலைப்பின் கீழாக நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே இது ஒரு பெனாங் சர்ச்சில் ஒரு டாபிக்கே இருக்குங்க, இது பேசியிருக்கிறது. இது காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் மலட்டுத்தன்மையை உருவாக்குது. ஈவன் லேடிஸ்க்கு வந்து குழந்தையின்மைக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு என்னன்னா அவங்க போடுற மேக்கப். அடுத்தது இந்த பீரியட் டைமிங் ஆஃப் செக்ஸ் சொல்லுவாங்க. இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இந்த டைமிங் ஆஃப் செக்ஸ். இதை வந்து சேஃப் பீரியட், அன்சேஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த அன்சேஃப் பீரியட்னா என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து இன்னைக்குதான் அவங்க சொல்லுவாங்க நான் இன்னைக்கு தான் தலை குளிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் நான் குளிச்சேன் அப்படின்னா அவங்க குளிக்கிறது என்னைக்கோ அதுல இருந்து 14th டே அன்னைக்கு தான் ஓவல்யூஷன் நடக்கும். அதாவது இந்த கருமுட்டை வந்து அந்த இடத்துல இருந்து தனியா பிரிஞ்சு வெளியில வரும். அப்போ அந்த 14th டே தான் கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த 14th டே தாம்பத்தியம் வச்சுக்கும் போது தான் கருமுட்டை உண்டாகும். இப்போ இந்த 14th டே தானா அப்படின்னா 12 to 16 days. இதை தான் ஜென்ரலா அன்சேஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த 12th to 16th டேல வந்து தாம்பத்தியம் இருந்தா கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால இந்த 12th to 14th டேவை அன்சேஃப் பீரியட் சொல்லுவாங்க. கரு உண்டாகும், மற்ற நாள்ல கரு உண்டாகாது. ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம். டிசீஸ், இந்த டிசீஸ்ங்கிறதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய செடன்டரி லைஃப் ஸ்டைல், யாரும் நல்லா சாப்பிட்றோம், ஹை கேலரிக் ஃபுட்டா சாப்பிட்றோம். அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற பீஸா, பர்கரு, இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஹை கேலரிக் ஃபுட்டு சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி வருது. இந்த ஒபிசிட்டினால டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதனால பிசிஓடி வருது, பிசிஓஎஸ் வருது. ஸோ இந்த டிசீஸ்க்கு மெயினா என்ன காரணம்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் நம்மளுடைய வாழ்க்கை. நிறைய நேரம் நம்ம வந்து மீடியாவிலையோ இல்லை டிவி முன்னாடியோ மொபைல்லையோ உட்கார்றது ஒரு மெயின் காரணம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன். இது ஒண்ணுமே பெரிய பெரிய தலைப்பு. நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இதுல வந்து பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த தலைப்புல நம்ம பார்க்க போறது மெயினா பிசிஓஎஸ். பிசிஓஎஸ்ங்கிறது ஒரு சிண்ட்ரோம். இது ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் தான் இதுல இருக்கும். இது மெயினா என்ன பண்ணும்னா அந்த ஓவரிஸை அஃபெக்ட் பண்ணும். ஓவல்யூஷன் சரியா நடக்காது. இதுதான் இந்த பிசிஓஎஸ்ல வர பிரச்சனை. இந்த பிசிஓஎஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா ஓவரிஸ்ல சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இது பேரே பாலிசிஸ்டிக் ஓவரி. அந்த ஓவரிஸ்ல நிறைய சிஸ்ட், பாலிசிஸ்டிக்னா மல்டிபிள் சிஸ்ட் இருக்கும். சின்ன சின்ன கட்டிகள், நிறைய கட்டி இருக்கும். அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுடைய ஓவரியில பாத்தீங்கன்னா மல்டிபிள் சிஸ்ட் இருக்கும். அதனாலதான் இது பேர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அது இல்லாம இவங்கள ஈஸ்ட்ரஜன், இது ரெண்டு தான் மேல் ஹார்மோன்ஸ். இவங்கள்ட்ட ஆண்ட்ரோஜென்ஸ் சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஹையா இருக்கும். இவங்கள்ட்ட வந்து மேல் ஹார்மோன்ஸ் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் அளவுக்கு, அதாவது ஜென்ரலா அதாவது ஆண்கள்கிட்ட வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாம இருக்காது, இருக்கும், ரொம்ப மினிமலா இருக்கும். அதே சமயத்துல பெண்கள்கிட்ட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தி இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த பிசிஓஎஸ் இருக்கிற லேடிஸ் கிட்ட டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஹார்மோன் லெவல் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஓவரியில சிஸ்ட் இருக்கும். அடுத்தது அவங்களுடைய மேல் ஹார்மோன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இர்ரெகுலர், ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கும். ஒரு 12 மாசத்துல 12 வரணும் அப்படின்னா அவங்களுக்கு 10 தான் வரும், இல்லை 8 தான் வரும். இந்த ஃப்ளோ ரொம்ப ஹெவியா இருக்கும். 3 சிம்டம்ஸ் வந்து ஜென்ரலா இவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு பிசிஓடி வந்து ஆக்சுவலா ஜென்ரலா இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி 26% ஆஃப் பாப்புலேஷன்ல வந்து பிசிஓஎஸ் இருக்கு. டயக்னோசிஸ் பண்ணாத லேடிஸ்ல பாத்தீங்கன்னா 70% சொல்றாங்க. ஆக மொத்தம் ஓவராலா பாப்புலேஷன்ல 140 பேருக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கு லேடிஸ்ல. இது வருகிற காலங்கள்ல 50, 60, 70 இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உண்டாகிறாங்க. ஏன்னா பிசிஓஎஸ் இருக்கிறது வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும். எப்ப இதை நம்ம வந்து பார்க்கணும்னா, ஒரு பொண்ணு 8 வயசுலயோ 9 வயசுலயோ திடீர்னு சடனா குண்டாகுது, வெயிட் போடுதுன்னா அப்பவே நம்ம ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அழைச்சிட்டு போய் இதை கன்சல்ட் பண்ணணும். பிசிஓஎஸ் என் பொண்ணுக்கு பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ என்ன காரணம் அந்த பிசிஓஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக், ரெண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்.
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, ஒரு இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகுது. இது செக்ரீட் ஆகுறது வந்து ஒரு செல்லுல இன்சுலின் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இப்போ என்னுடைய பாடிக்குள்ள பேன்க்ரியாஸ்ல செக்ரீட் ஆகிற இன்சுலின் என்னுடைய பாடியில உள்ள ஒரு செல்லுல போய் ஆக்ட் பண்ணுது. அந்த செல்லுல இன்சுலின் ரிசெப்டார்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் இருந்தாதான் இன்சுலினால அந்த செல்லுக்குள்ள போக முடியும். இன்சுலின் போகுதுன்னா சுகர் உள்ள போகும். ஸோ இது வந்து பேசிக். இப்போ மக்களுடைய இல்லை இப்போ இருக்கிற நம்மளுடைய இளைய தலைமுறையுடைய உணவு பழக்கத்தினால, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால, அதாவது ஒரு லேக் ஆஃப் எக்ஸசைஸ், சுத்தமா எக்ஸசைஸ் பண்றதுல நல்லா ஹெவியா சாப்பிட்றாங்க, உட்காந்தே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் போன் வச்சுட்டு இருக்காங்க. இதனால ஒபிசிட்டினால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிசிஓஎஸ் வருது. ஜெனட்டிக் என்னுடைய பரம்பரை ஒரு காரணம்னாலும் என்னுடைய வாழ்க்கை முறை இன்னொரு காரணம். இந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கமும் எதனால வருதுன்னா என்னுடைய வாழ்க்கை முறையினால. ஸோ மெயின் 3 ரீசன்: ஜெனட்டிக், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், எதனாலனா ஒபிசிட்டி, 3வது இன்ஃப்ளமேஷன். இதுதான் இந்த பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய இந்த பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோமுக்கான மெயின் ரீசன். அடுத்தது இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் உள்ள லேடிஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கும். ஏன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா, அங்க ஓவலேஷனே நடக்காது. அதாவது ஒவ்வொரு மாசமும் அந்த ஓவரியிலிருந்து ஒரே ஒரு ஓவா வெளியில வருது, ரிலீஸ் ஆகுது. இது ரிலீஸ் ஆகுறது நடக்காததுனால இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காது, இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது இல்லாம இவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஓவலேஷன் நடக்குதுன்னா கர்ப்பப்பையுடைய உள்பகுதியில ஒரு ஜவ்வு ஃபார்ம் ஆகும். ஓவலேஷன் அந்த ஓவலேஷன் நடக்கல, அதாவது சைகோட் ஃபார்ம் ஆகலைன்னா அந்த உள்ள இருக்கிற ஜவ்வு பிரிஞ்சு எல்லாம் ஃப்ளோ எல்லாம் வெளியே வந்துடும். மெலிசான ஜவ்வு தான் ஃபார்ம் ஆகும். பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் மாசம் ஓவலேஷன் நடக்காது, ஆனா யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஜவ்வு ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா திக்காகும். இப்படி திக்காகும் போது பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகும். ஏன்னா அந்த கர்ப்பப்பை உள்ள இருக்கிற ஜவ்வு மெலிசா இருக்கிறதுக்கு பதிலாக முதல் மாசமும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும், அடுத்த மாசம் டெவலப் ஆயிருக்கும். அதனால திக்கா இருக்கும். இதனால ப்ளீடிங் ஹெவியா இருக்கும். அடுத்தது இவங்கள இந்த மேல் ஹார்மோன்ஸ், ஆண்ட்ரோஜன்கிற மேல் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இவங்களுடைய ஹேர் க்ரோத், பொதுவா பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேல இருக்காது, முட்டிக்கு கீழே தான் இருக்கும், தொடையில இருக்காது. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா மீச முளைச்சிருக்கும், லைட்டா பாத்தீங்கன்னா இங்கே எல்லாம் முடி முளைச்சிருக்கும். அடுத்தது இந்த மேல் ஹார்மோன்ஸ்னால பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். முகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், ஆயில் செக்ரீஷன் இருக்கும், நிறைய எண்ணெய் வடியும் மூஞ்சில. அடுத்தாப்புல மேல் டைப் ஆஃப் பால்ட்னஸ், அப்படி நெத்தி வந்து மேல ஏறி இருக்கும். பழைய காலத்துல ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, ஏறு நெத்தி சூறாந்தலை எதுக்க வந்தா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு அப்ப புரியல. பட் இப்போ என்னன்னா, யாருக்கு ஏற்று நெத்தி இருக்குதோ அவங்களுக்கு இந்த பிசிஓடி இருக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல் டைப் ஆஃப் பால்ட்னஸ், ஏறு நெத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம செஸ்ட்ல கூட அவங்களுக்கு ஹேர் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பிசிஓஎஸ். மெயினா இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், ஹெவி ப்ளீடிங் இருக்கும். அடுத்தது ஹேர் க்ரோத் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதான் முகத்துல அக்னினா என்னன்னா முகப்பரு வந்து இருக்கும். அடுத்தாப்புல வெயிட்டா இருப்பாங்க, நல்ல குண்டா இருப்பாங்க. அடுத்தாப்புல தலை வந்து ஏறி இருக்கும். இது எல்லாமே நீங்க ஒரு பெண்ணை பார்த்தாலே இவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து சொசைட்டில ஜாஸ்தி இருக்கு. இது இல்லாம அவங்களுடைய ஸ்கின் டார்க்கனா இருக்கும். இந்த கழுத்து பாருங்க, இந்த கழுத்துடைய பேக் சைடுல எல்லாம் மடிப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும். எங்க எல்லாம் கையில இந்த இடம் கழுத்து மடிப்பு எங்கெல்லாம் இந்த ஸ்கின் ஃபோல்ட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க்கனிங்கா இருக்கும். கழுத்து, கிராயின், செஸ்ட், பிரஸ்டுக்கு அடிப்பகுதி இங்க எல்லாம் வந்து இருக்கும். இது இல்லாம இவங்களுக்கு வந்து ஹெட்ஏக் இருக்கும், அடிக்கடி தலைவலி சொல்லுவாங்க. இது எல்லாமே பிசிஓஎஸ்ல வர்ற பிரச்சனைகள். ஸோ இப்படி இருப்பாங்க. அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும். இப்போ நிறைய லேடிஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாடலிங் பண்ற கேர்ள்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்காங்க, மீசதாரியோட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ். இந்த மாதிரி வெயிட்டா இருப்பாங்க. நான் இன்னும் நிறைய பிக்சர்ஸ் போடணும், ஆனா நம்ம பொம்பளை பிள்ளைங்க நிறைய அதை வந்து பார்த்துட்டு இருக்கான்றதுக்காக நான் போடலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா முடி ஏறி இருக்கு, அந்த ஸ்கின் வந்து டார்க்கனிங்கா இருக்கிறது. நம்ம வந்து ஒரு இப்ப இருக்கிற ஒரு 18 வயசு பொண்ணையோ ஒரு 17 வயசு பொண்ணையோ இல்ல இந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிற பொண்ணை பார்த்தாலே இவங்களுக்கு நமக்கு பிசிஓஎஸ் இருக்கும்
அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பிசிஓஎஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வளமா இருந்த நம்மளுடைய பெண்களும் ஆண்களும் ஒன்றும் இல்லாம அழிஞ்சு போறாங்க. நம்ம ஒரு சாதாரணமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஓஎஸ் வந்து இல்ல ஒரு ஐவிஎஃப் இந்த மாதிரி பிசிஓடியில் இருக்கிற குழந்தை இந்த பெண்களுக்கு உடனே குழந்தையே பிறக்காதா அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளைக்கு எடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா ஐவிஎஃப் போகணும். ஐவிஎஃப் போனோம்னா இங்க வந்து 7 lakhs ஆகுது. ஒரு ஐவிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 7 lakhs ஆகுது. ஒரு ஐவிஎஃப் பண்றது இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ இங்கே நாங்க திருச்சியில இருக்கிறோம்னா ஒரு சிலர் நேரா சென்னை போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க, ஈரோடு போறாங்க, நிறைய இடத்துக்கு போறாங்கன்னா 1 year இப்போ எங்க வீடு எடுத்து தங்கி இருக்கணும். ஸோ 1 year ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கணும். அங்கேயே போய் 1 year தங்கியிருக்கணும். இது எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ ஸ்ட்ரெஸ். அந்த லேடிஸுக்கு முகத்துல முடி முளைச்சா அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்க. டெய்லி எழுந்திரிச்சு அவங்க வந்து ஏதாவது போட்டு அதை எடுக்கணும். ஆயில் செக்ரீஷன், இது எல்லாம் எவ்வளவு பர்டன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிள்ளைங்களை மட்டும் சொல்ல முடியாது, பெற்றவங்க நம்மளும் தான் காரணம். ஏன்னா நம்மளும் அப்படி பிள்ளைங்களை எதுவும் சொல்றது இல்லை. அவங்கள ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்றது இல்லை, கேக் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நிறைய ஹை கலரிக் ஃபுட்டு, ஸ்வீட்ஸ் இல்லை ஐஸ்கிரீமு இதெல்லாம் சர்வசாதாரணமா வாங்கி கொடுக்குறோம். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறோம், பிஸ்ஸா, பர்கரு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்படியே வீட்லயே உட்கார வச்சிருக்கோம், வெளியே அனுப்புறது இல்லை. இப்போ எங்கள்கிட்ட வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ற பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, சார் எப்போ பார்த்தாலும் வெயில்ல விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான் இப்படிதான் சொல்றாங்க. ஆக்சுவலா வெயில்ல விளையாண்டாதான் நல்லதுங்கிறது பேரண்ட்ஸுக்கு இப்போ தெரியல. அவங்கள பொறுத்த விளையாடக்கூடாது, டிவி பார்க்கணும் இப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்கு. ஆக்சுவலா பிள்ளைகளை வெளியே விளையாட விடணும். பழைய தலைமுறை இப்போ இருக்கிற 40s இருக்கிறவங்க விளையாட டிசீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை பாத்தீங்கன்னா விளையாட போறதே இல்லை. சன்லைட் மேலேயே படுறது இல்லை. இதெல்லாம் ஒரு மெயின் காரணம் பிசிஓஎஸ்க்கு. ஸோ பிள்ளைகள் மட்டும் காரணம் இல்லை, பெற்றவங்க நம்மளும் காரணம். இதை வந்து நம்ம உணர்ந்து இப்போ இருக்கிற தலைமுறையை வந்து நம்ம நினைத்தால் உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் சொல்லி கொடுத்து, விளையாட்டை சொல்லி கொடுத்து, உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து நாம வந்து இந்த பிள்ளைகளை வந்து நம்மளால மாற்ற முடியும். ஸோ காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிசிஓஎஸ், வெறும் பிசிஓஎஸ்ங்கிறது வெறும் இன்ஃபெர்டிலிட்டி மட்டும்தானா, வெறும் குழந்தையின்மையோட இது முடிஞ்சிருதா அப்படின்னா கிடையாது. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்ற ஒரு டிசீஸ் வரும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்னன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். எனக்கு சர்க்கரை வர்றதுக்கு இப்போ எனக்கு இன்னைக்கு நான் பார்க்கிறேன் எனக்கு சர்க்கரை இருக்குன்னா, எனக்கு சர்க்கரை வந்து வர்றதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஸ்டேட்ல இருப்பேன், ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்ல இருப்பேன். இந்த 5 yearsலயே பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகிடும். எனக்கு டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஆர்கன் டேமேஜ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே எனக்கு வந்து டேமேஜ் ஆரம்பிச்சிடும். என்னுடைய ஏஜுக்கு பேரே, இந்த டயபெட்டிஸ்க்கு பேரே எண்ட் ஆர்கன் டிசீஸ்ன்னு பேரு. எங்கெல்லாம் போய் இந்த பிளட் வெசல்ஸ் முடியுதோ, என்னுடைய ஐஸ் ஆகட்டும், என்னுடைய ஹார்ட் ஆகட்டும், என்னுடைய கிட்னி ஆகட்டும், என்னுடைய இனப்பெருக்க உறுப்புகள் ஆகட்டும், என்னுடைய விரல், பாதம், எங்கெல்லாம் போய் இந்த பிளட் வெசல்ஸ் முடியுதோ அந்த இடம் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ட் ஆர்கன் டிசீஸ் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்கும், குட் கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப, ஹெச்டிஎல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடும், பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறது ஜாஸ்தி ஆகிடும், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுதான் ப்ரீ மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்றோம். பிசி இருக்குதோ அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி மட்டும் இல்லை, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்துடும். முதல் பிரசவத்துல சுகர்னு வந்து நிற்பாங்க, இல்லை பிரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, பிஏஹெச்னு சொல்லுவாங்க, பிபியோட வந்து நிற்பாங்க, புறப்பிரசவ குழந்தையாகும், 1 கிலோ 1.5 கிலோ குழந்தை டெலிவரி பண்ணுவாங்க. இது எல்லாமே பிசிஓஎஸ் உடைய காம்ப்ளிகேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்லீப் ஆப்னியா. இந்த ஸ்லீப் ஆப்னியானா என்னன்னா தூக்கத்திலே மூச்சு நின்றுடும். ஆப்னியானா என்னன்னா சடனா பிரெத் வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம பிரீத் பண்றது சடனா ஸ்டாப் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்லீப் ஆப்னியா. தூக்கத்திலேயே சடனா மூச்சு நின்றுடும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் புரண்டு படுத்தாங்கன்னா திரும்ப வரும். சரி, டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னா இந்த பிசிஓஎஸ். அடுத்தாப்புல இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர். யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். அதோட உள்பகுதி லேயருக்கு பேர் தான் எண்டோமெட்ரியல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு மாசமும் இந்த ஓவலேஷன் ப்ராப்பரா நடக்காதனால அந்த யூட்ரஸ்க்குள்ள ஜவ்வு ஃபார்ம் ஆகும். திக்கா ஜவ்வு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். 2 மாசம் நடக்கலாம், அது 2 மாசம் ஜவ்வு அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர் அப்படியே டெபாசிட் ஆகிட்டே போகும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பை உள்ள கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. அப்போ பிசிஓஎஸ்னால வர்ற காம்ப்ளிகேஷன் இன்ஃபெர்டிலிட்டி,
மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்றது ப்ரீ டயபெட்டிக் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா வகையான ஹார்ட் டிசீஸ்ல இருந்து ஸ்ட்ரோக்ல இருந்து இன்னும் ஹை பிபில இருந்து எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு. அடுத்தது ஸ்லீப் ஆப்னியா, அடுத்ததாக எண்டோமெட்ரியல் உள் பக்கத்துல வர்ற கேன்சர், அடுத்தாப்புல டிப்ரெஷன். எந்த ஒரு பொண்ணுக்கு வந்து முகத்துல முடி முளைச்சிருக்கு, என்ன வலியுது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்கும், அதனால அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. இது எல்லாமே இந்த பிசிஓஎஸ்க்கான வர்ற காரணங்கள். அடுத்தது மிஸ்கேரேஜ் ஆர் ப்ரீமெச்சூர் பர்த், அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. முன்னாடியே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள், ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது எல்லாமே இந்த பிசிஓஎஸ் உடைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த பிசிஓஎஸ்னால மட்டுமே இருக்கு. இந்த பிசிஓஎஸை பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து நம்மளால அதை தடுக்க முடியும். நம்ம சிறு வயசுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கை முறையையும் அந்த உணவு பழக்கத்தையும் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இதுக்கான இந்த ஹை கேலரிக் ஃபுட்டை மெயினாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஹை கேலரிக் ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, லிக்விட் டயட்னு சொல்ற சுகர் கண்டெய்னிங் அந்த ஃபுட் எல்லாத்தையும், இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். எதெல்லாம் வந்து சுகர் அதிகமாக இருக்கும், ஹை சுகரு, ஹை ஃபேட்டு, ஹை கார்போஹைட்ரேட். நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் சர்க்கரை நான் சாப்பிடல, இல்லை நான் வந்து வெறும் என்ன சொல்றது, வெறும் அந்த கமர்ஷியல் ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்டு நான் சாப்பிடல அப்படின்னாலும் கார்போஹைட்ரேட் ஹையா எடுத்தா கூட இந்த பிரச்சனை வரும். இப்போ ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு, லோ கார்ப் டயட்னு ஒரு கான்செப்ட். லோ கார்ப் டயட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம்னா ஒரு 50 to 55% வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். மாவுச்சத்து உள்ள உணவு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா ஒரு 30% கொழுப்பு எடுத்துக்கிறோம், ஒரு 20% புரோட்டீன் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பேலன்ஸ் டயட். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய உணவுல பாத்தீங்கன்னா 80% மேல கார்போஹைட்ரேட் தான் எடுக்கிறோம். நம்ம எதுவும் இங்க சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்மளால சாதம் சாப்பிடாம இருக்க முடியல. ஸோ நிறைய எடுத்துக்கிறது என்னன்னா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எவ்வளவு கார்போஹைட்ரேட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க வேலை செஞ்சு அந்த கார்போஹைட்ரேட்டை பாடியில இருந்து வெளியேற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்க தேவையான, ஏன்னா நீங்க எடுத்துக்கிற எல்லா கார்போஹைட்ரேட்டோட எண்ட் ப்ராடக்ட்டும் குளுக்கோஸ் தான். நீங்க எவ்வளவு குளுக்கோஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வேலை செய்யலைன்னா மீதி இருக்கிற குளுக்கோஸ் ஃபுல்லா ஃபேட்டா டெபாசிட் ஆகுது. அப்போ பாடி வந்து ஃபேட் வந்து ஜாஸ்தி ஆகும். நீங்க உணவு எடுக்கும் போதே பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கணும். பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னா, கார்போஹைட்ரேட்டை நீங்க சரியான அளவுல 50னா 50%, 30% நல்ல கொழுப்பு எடுத்துக்கலாம். அதாவது கொழுப்பு உள்ளது, கொழுப்பு உடனே கெடுதல் அப்படின்லாம் கிடையாது. கொழுப்பு எடுத்துக்கலாம், பட் நல்ல கொழுப்பு. என்ன கொழுப்பு? நம்ம ஊர்ல இருக்கிற நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்கள் இருந்து நீங்க கொழுப்புகள் எடுத்துக்கலாம். கொழுப்பு வந்து உடம்புக்கு தேவை. நம்ம வந்து எப்படி பழகிருக்கோம்னா, கொழுப்பு, தேங்காய் சட்னிலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு பழகிருக்கோம். அதெல்லாம் நல்லது, எடுத்துக்கலாம். ஸோ கொழுப்பு 30%. அடுத்தது வந்து புரோட்டீன்ங்கிறது காய்கறி, கீரையிலேருந்து எடுக்கிறது. ஸோ இந்த சமச்சீர் உணவை நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கினாலே இவங்க வந்து வெயிட்டும் போட மாட்டாங்க. மெயினா வெயிட் போட மாட்டாங்க. வெயிட் போடலன்னா இந்த பிசிஓஎஸ் வராது. அப்போ என்னுடைய குழந்தை வந்து 8 வயசு வரைக்கும் சரியான வெயிட்ல இருக்கு. ஆனா 9, 10, 11 ஒரு 4th இருந்து 7th போறதுக்குள்ள பொண்ணு வந்து வெயிட் போடுது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளைக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போவே நம்ம வந்து கன்சல்டேஷனுக்கு போயிடணும். நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏர்லியராகவே நம்ம இதை வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு போகும்போது அவங்களுடைய ஐடியாக்களை கேட்டு பாடியை வந்து ஃபிட்டா வச்சுக்கும் போது நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வராம தடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது குடும்பம். ஏன் வந்து இன்னைக்கு வந்து டைவோர்ஸ் ஜாஸ்தி, அதுவும் கிறிஸ்டியன் ஜாஸ்தி. கிறிஸ்டியன்ஸ்லயும் எந்த டினாமினேஷன்ல ஜாஸ்தின்னு நமக்கே தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா, முதல்ல அந்த குடும்பத்துல வந்து அன்பு இல்லை, கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குழந்தை பிறப்பை பத்தி பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் அடுத்த வருஷமே ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. குழந்தை வேணும்னா முதல்ல புருஷனும் மனைவியும், அதாவது கணவனும் மனைவியும் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே 2 வருஷம் ஆயிடும். அவங்க புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் அழுத்து போய், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது, இதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே 2 வருஷம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னா அது வந்து அந்த குழந்தைய அவங்களால நல்ல பாசத்துல வளர்க்க முடியும். கல்யாணம் ஆகுது, ஒரே மாசத்துல கன்சீவ் ஆகுறாங்க, 1 வருஷத்துக்குள்ள குழந்தைய பெற்றுட்டு வர்றாங்க. அவங்க வந்து ஒரு பச்சை குழந்தை, ஒரு 2 மாச குழந்தைய தூக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? குழந்தை நைட்ல தூங்க மாட்டீங்க, தூக்க மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க.
தூக்கம் மருந்தெல்லாம் அது கொடுத்தா பிரெயின் அஃபெக்ட் ஆகுங்க. இல்ல சார், நம்ம எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா தூக்கத்துக்கு மருந்து கொடுங்க. இதுதான் அவங்க கேட்கிற முதல் கேள்வி. ஏன் அவங்க தூக்கத்துக்கு மருந்து கேட்கறாங்கன்றது உங்க அடல்ட்டா இருக்கிற எல்லாருக்கும் புரியும். இதுதான் வந்து கல்யாணம் ஆகி முதல் வருஷத்திலே குழந்தை பெற்றுக்கிறவங்களுடைய நிலைமை. ஸோ மேரேஜ் ஆனாலும் அட்லீஸ்ட் 1 வருஷம் 1.5 வருஷமாவது கேப் விட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெத்தவங்க அந்த இந்த கல்யாணம் பண்ற வயசுல உள்ள பிள்ளைகளை வச்சிருக்கிற பெத்தவங்க வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கல்யாணம் முதல் வருஷமே ஒரே வருஷத்துல குழந்தை 6 மாசத்துல கன்சீவ் ஆகலன்னா உடனே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறது, இது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஸோ அப்பதான் அவங்களால அந்த குழந்தை மேல பாசம் காமிக்க முடியும். ஏன்னா ஒரு நடுவுல ஒரு குழந்தைன்னு வந்துச்சுனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபால பேசக்கூட முடியல. அது வந்து அழுதுகிட்டே இருக்கும். எப்பவுமே கேர் வந்து மனைவிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தை மேலதான் போகும். இதெல்லாம் ஒரு இது. ஸோ கடவுளுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கல. பரலோக குடும்பம் புரிஞ்சு பூலோகத்துல எதுக்கு கடவுள் வந்து குடும்பத்தை கொடுத்தார்? கடவுள் நம்ம அன்பு ஒரே ஒருத்தர், ஒரு சில ஜெகோவா விட்னஸ்ல ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடவுள் ஒருத்தர்னா அவருக்கு எப்படி அன்பை பத்தி தெரியும்? அங்கேயும் பரலோகத்திலையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் 3 பேர் இருக்கிறதுனாலதான் அவங்களால ஒருத்தர் அன்பு காண்பிக்க முடியுது. அந்த அன்பை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இங்க தேவ சந்ததியை உருவாக்கணும் தான் இங்க நமக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டது. ஸோ குடும்பத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் அன்பு, அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி போறது, வளைந்து கொடுத்து போறது, அதுக்கு அடுத்தாப்புல இன்ஃபெர்டிலிட்டி. இந்த இன்ஃபெர்டிலிட்டிங்கிற விஷயத்தை தான் நம்ம இதுல வந்து பார்த்தோம். அடுத்தாப்புல டிசீஸுக்கு என்ன காரணம்னா உணவும் செடன்டரி லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையும் தான் காரணம். அடுத்தாப்புல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கான்டாக்ட், இது நம்ம சர்ச்சில் இருக்க போறது இல்லை. அடுத்தது சுயநலம், ஃபிட்னஸ் இல்லை, சோம்பேறித்தனம், ஒர்க் லோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து 9 மணிக்கெல்லாம் படுக்கணும், காலையில 5 மணிக்கு எடுக்கணுங்கிற கான்செப்ட் இப்போ போய் இப்போ இந்த அவுட் சோர்சிங் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பகல்ல வந்து தூங்குறாங்க, நைட்ல வந்து வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒர்க் லோடு ஒரு மெயின் காரணம், ரெஸ்பான்சிபிலிட்டியை அவாய்ட் பண்றது ஒரு காரணம், டாமினேஷன், இது எல்லாமே குடும்பம் பிரியறதுக்கான ஒரு காரணங்கள். ஸோ நம்ம இந்த தலைப்புல வந்து பார்த்தது மெயினா இன்ஃபெர்டிலிட்டிக்கான ரீசன்ல நம்ம பார்த்தது ஒண்ணு மெயினா PCOS. இந்த PCOS நம்மளால ஏர்லியரா தடுக்க முடியுங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவையா, முதல்ல ஒத்துப்பாங்களா பையனும் பொண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து 2 பேரும் பிரியறதோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு டெஸ்ட்டுகளை இன்வெஸ்டிகேஷன் ஃபார் PCOSக்கு வந்து ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. இது ஓப்பன் மைண்டடா பெண்ணை பெற்றவங்க வந்து இதை வந்து செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம பெண்ணை தயார் பண்ணிக்கலாம். அடுத்தாப்புல மஞ்சள் காமால BC இருக்கான்னு பார்க்கலாம். HIV டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில கல்யாணம் பண்ணலை, நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை எதுக்கு ஒரு HIV பண்ணிக்கலாமேன்னு நினைச்சிட்டு போய் பண்றாங்க. பையன் HIV பாசிட்டிவ். ஸோ நிச்சயதார்த்தத்தோட பார்த்தீங்கன்னா கல்யாணம் நின்று போயிடுது. அந்த பையனும் ஒதுங்கிறான், அந்த பொண்ணும் மனசை தேத்திக்கிட்டு வேற ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிட்டு போகுது. ஸோ ஏதோ ஒரு ரூபத்துல நான் வந்து எந்த தவறுமே பண்ணலன்னா இன்ஜெக்ஷன் மூலமாவோ இல்ல பிளட் மூலமாவோ எங்கேயாவது அடிபட்டு சூச்சர் போட்டிருக்கேன், அது மூலமாவோ வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றவங்க வந்து முடிந்தா இதை கேட்கலாம். HIV ஒரு டெஸ்ட், ஒரு PCOS டெஸ்ட் வந்து கேட்கலாம். ஸோ தேவன் முதல்ல தன்னுடைய ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்துல தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் அவர் கானா ஒரு கல்யாணத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்? ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு புனிதமானது மட்டும் இல்ல, உருவாக்குற ஒரு விஷயம். அதற்காக தான் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து கானா ஒரு கல்யாணத்துல தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த ஊர்ல தான் வந்து அவர் தன்னை ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துறார். நம்ம அந்த முடிவுக்குள்ளாக வந்துட்டோம். வெளிப்படுத்தல் 19:7-9 பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பத்தி பேசுறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நம்ம வந்து முதல்ல இந்த தேவ சந்ததியை உருவாக்குற அந்த குடும்பத்தை முதல்ல உருவாக்கணும். அதற்கு வந்து ஏற்ற துணையை செலக்ட் பண்ணணும். ஏற்ற துணைங்கிறது என்னன்னா பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் மெயினா அந்த கேரக்டர் இருக்கணும், தேவனுடைய கேரக்டர் இருக்கணும். அவன் வந்து தேவ குணத்தை வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். அது பெண்ணானாலும் சரி இல்ல ஆணானாலும் சரி, 2 பேரும் தேவ குணத்தை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும். அப்படி அவங்க வெளிப்படுத்தும் போதுதான் நம்மளால ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல போய் கலந்துக்க முடியும். அப்போ இங்க ஒரு தேவ சந்ததியை உருவாக்குற குடும்பம்
பாமாயி அதன் மூலமாக தேவ சந்ததி உருவானாதான் அவங்களால போய் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே பங்கு பெற முடியும். சோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல பங்கு பெறணும்னா இந்த ப்ரீமெரைட்டல் விஷயங்கள் பணம் செலுத்தி நாம எல்லோரும் ஏற்ற துணையை, அந்த வாலிப பிள்ளைகள் தனக்கான வெறும் பணம், வெறும் கலரு, வெறும் அழகு, வெறும் அந்தஸ்தை பார்க்காம இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தனியா நிக்கிறாரா, இவரால நிற்க முடியுமா, இவர் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கா, அந்த தகுதி இருக்கா, அதை நம்ம ஒரு தகுதியா வச்சு பெண்ணுக்கு அந்த கிறிஸ்துவின் குணம் இருக்கா, ஒரு பெண்ணுக்கு குணத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம மற்ற விஷயங்களை பார்க்காம ஏற்ற துணையை பெத்தவங்களும் பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்கணும், பிள்ளைகளும் தனக்கான ஏற்ற துணையை பெத்தவங்க மூலமா தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல நம்மளால பங்கு பெற முடியும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை. ஆமென். தேங்க்யூ டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அருமையான ஒரு ஆலோசனை, மருத்துவ ரீதி ஆன ஆலோசனை. PCOS என்ற ஒரு காரியத்தை, புதுமையான ஒரு காரியத்தை குறித்து கண்டு ஆராய்ந்து கொண்டேன் நான். அதுக்காக டாக்டர் தேங்க்யூ. உண்மையிலே இந்த அருமையான ஒரு ஆலோசனைகளை பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரும் கூட இதை பயனுள்ளதாகவே இருக்கிறது என்பதாக கர்த்தருக்குள்ளா நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. நிச்சயமாகவே இதை புதிதாக இருக்கிறது என்பதாக அநேகர் அனைத்தரமாய் சொல்லக்கூடும். அதனால இந்த வேலையிலே நம்ம இறுதி ஜபத்தை கடந்து போகலாம். ஏன்னு சொன்னா டாக்டருக்கு மற்ற காரியங்கள் இருக்கிறதுனால இந்த வேலையில நாம் யாவரும் கூட தலைவா நீங்க இருந்தா டாக்டர் இறுதி ஜபத்தையும் ஆசீர்வாத ஜபத்தையும் ஏறெடுக்கும்படிக்கு தாழ்படி கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர். அத்துடன் நாம் கொடுத்த ஒரு முடிக்கு வரும். சார், இறுதி ஜபத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஆசீர்வாத ஜபத்தை யாராவது பெரியவங்களை வச்சு எடுக்க சொல்லுங்க. சரி, பாஸ்டர் எக்ஸ் இங்க இருக்கீங்களா? பாஸ்டர் எக்ஸ் கேக்குதா? பாஸ்டர் எக்ஸ் கேக்குதா? டிரைவர் பண்றீங்களோ? சார், அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு பாஸ்டர். பண்றேன். ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. சரி, ஓகே பாஸ்டர் நீங்க ஆரம்பிங்க. பாஸ்டர் எக்ஸ் வந்து ஆசீர்வாதம். சரிங்க பாஸ்டர். மகா பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் தயவும் அன்பும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த மட்டுமாக நாங்கள் இந்த ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவரே, ஏதோ தம்பதிகளுக்கான மருத்துவ ரீதியான ஆலோசனைங்கிற தலைப்பின் கீழே டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆண்டவரே இது உதவி செய்து நீர் எங்கள் மூலமாக பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க சாமி. கேட்ட இந்த விஷயங்களை ஆண்டவரே எங்களுடைய மனதில் பதித்து ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை நாங்கள் தெரிந்தெடுத்து பரலோக சந்ததியை உருவாக்குவதற்கு உமது இரக்கமும் தயவும் வேண்டும்படியாக நாங்கள் தயவாக கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த வியாதி வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆசையும் சாமி. ஆனாலும் எங்களுடைய உணவு பழக்கத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கை முறையினாலும் நாங்களே இதை தேடிக்கொண்டோம் அப்படிங்கிறத நாங்கள் முன்பாக அறிக்கை எடுக்கிறோம் சாமி. இனிமேலாவது ஆண்டவரே நாங்கள் இந்த உணவு பழக்கத்திலும் வாழ்க்கை முறையிலும் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவரே, ஆண்டவர் வரும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இதோ எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் நீங்க எங்களை அழைச்சிட்டு போறது இல்லை ஆண்டவரே. இந்த சரீர பிரகாரமான இந்த பிரமாணங்களை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் இந்த ஆவிக்குரிய பிரமாணமாகிய உமது கற்பனைகளையும் இந்த சரீர பிரகாரமான ஆரோக்கிய விதிகளையும் நாங்கள் உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் தேவ சந்ததியை உருவாக்கி ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் நீர் வரும் பொழுது நாங்கள் அந்த கூட்டத்தில் காணப்பட உதவி செய்யும்படியாக இந்த கூட்டத்தை மேன்மேலும் ஆசீர்வதித்து நிறைய பிள்ளைகளுக்கு இந்த நிறைய சத்தியங்கள் கிடைக்க உதவி செய்யும்படியாக எங்களுடைய அன்பு ஆண்டவரும் அருமை நாமத்தில் கெஞ்சி கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு தோற்றுடி ஆத்மாவை கத்திர தோற்றுடி கத்திர செய்து வருவாது அந்த கத்திர நம்முடைய அன்பும் பசுத்த அதனுடைய ஐக்கிய சொல்லத்திலும்
நம் அனைவரோடு கூட இன்னும் விசுவாசமாக இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களால் மறவாதிருங்க. ஆமென், ஆமென். நன்றி. தேங்க்யூ பாஸ்டர் ரெக்ஸ் அண்ட் டாக்டர் ராஜ்குமார் இந்த ஜெபத்துக்காக. தேங்க்யூ பாஸ்டர் ரெக்ஸ். டிராவலிங் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் டைம் இருக்கு சார், நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கறதுனாலும் கேட்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், கிளியர் பண்ணலாம். எட்வர்ட் சார். பிரதர் எட்வர்ட் அறிவிப்புக்கு கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இந்த தருணத்துல வந்து அவர் இங்க கூடி வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விசேஷமா டாக்டர் ராஜ்குமார் அவருக்கு ரொம்ப ரொம்ப எங்களோட மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய குழுவின் சார்பாக அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஜோம் பண்ணும்போது அழகான ஜோம் பண்ணார் பாஸ்டர் டாக்டர் ராஜ்குமார், அழகான ஒரு ஜோம் பண்ணார். அதாவது பரலோகத்துக்கு